இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. அவன் வேற மாதிரி இருந்தாப்பா அவன். அவன் சார் போலீஸ் பாத்துறான். அவன் சொன்ன மாதிரி வர. சார் பாருங்க சார். மொட்டை கண்ணி. அப்பா மொட்டை கண்ணி. மருந்து வச்சிருக்கான்ப்பா இவன். ஜேகே யூடியூப் மாதிரி இவனும் ஃபேமஸ் ஆக பார்க்குறேன்னு சொல்லி என்னை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. நீ அவன் இல்ல. கரெக்டு தான், நான் அவங்கள மாதிரி தான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். புரியுதா? என்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இவனும் ட்ரோல் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆயிடலான்னு பார்க்குறேன்னு சொல்லி நினைப்பீங்க நீங்கள். ஆமாடா, உண்மைதான்டா. நான் ட்ரோல் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன். தெரிஞ்ச பையங்கிறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். என்னைய பத்தி எனக்கே தெரியாது. சரிவா, இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போலாம். என்னைய பத்தி எனக்கே தெரியாது. என்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னைய பத்தி எனக்கே தெரியாது. என்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எந்த டீச்சர் ஆப்சென்ட் ஆனாலும் வருத்தப்படல. பிடி சார் ஆப்சென்ட் ஆனா மட்டும், அதுவும் பிடி பீரியட் இருக்கிற அன்னைக்கு ஆப்சென்ட் ஆனா பாரு, அதை விட கொடுமை. தாங்க முடியாதுதான். மேக்ஸிமம் கொடுக்க வருவாங்க பிடி பீரியட்னு சொல்லி. பிடி சார் இருக்கும்போதே பிடி பீரியடை வாங்கிட்டு வரவங்க பிடி சார் ஆப்சென்ட் ஆகும்போது விடுவாங்களா? கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? 2 லட்டு திங்க ஆசையா? ஏண்டா நீங்க லட்டு திங்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? பாய்ஸ் லவ் தேர் ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் more than their girlfriend. கரெக்டான ஒரு பேச்சு. My best friend, I love you. My best friend, I love you. My best friend. இந்த பாய் பெஸ்டீஸும் கேர்ள் பெஸ்டீஸும் பண்ற அட்லையும் இருக்கே, லவ்வர்ஸே தோத்து போயிருவாங்க. லவ்வர்ஸ் ஏன் கல்யாணம் ஆன கப்புள்ஸே தோத்து போயிருவாங்கன்றேன். எவன் இந்த பேரை எவன் இந்த பேரை வச்சேன்னு தெரியல. இந்த பெஸ்டி கொஸ்டின்னு கிட்ட கையில மட்டும் மாட்டட்டும், அப்புறம் இருக்கு. எங்க நம்ம ஹெல்மெட் ஒண்ணு காணாம போயிருச்சு. வீட்டை போந்தவங்க தான் யாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அவன் கண்டிப்பா திருடிட்டு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க தெரியுங்க. ஏன்னா நம்ம ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. சரி ஓகே, எந்த புண்ணமா எடுத்தாலும் எடுத்து. டிடிஎஃப்க்கு இதெல்லாம் தேவையா? யார் எடுத்தா என்ன? அது எதுக்கு வீடியோ போடணும்? சரி, வீடியோ போட்டா ஹெல்மெட் திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது என்ன, யார் எடுத்தா அவங்க நல்லா இருக்கணும். அப்புறம் என்னோட ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போனாங்க. எதுக்கு பாஸ் இதெல்லாம்? செத்தப்படாச்சி போட்டு பாடா படுத்துறீங்களா? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க? அவங்களே பார்த்துட்டு கூட இனிமே இந்த மாதிரி ஹெல்மெட்டை பலவங்கள்ட்ட திருடலான்னு நினைப்பாங்க, அவங்க ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன்னு சொல்லி. கண்டிப்பா யாரும் திருடி இருக்க மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீ பார்த்த இதெல்லாம் எதுக்கு? இந்த பாவம் உங்களுக்கு எதுக்கு சேரணும்? நான் எப்படி இதை மறக்கிறது? இத பத்தி மறந்துரு, வேற என்ன செய்யறது? நம்ம இதை விட மோசமான விஷயம் நான் பண்ணிருக்கேன். நீயா வெளியே போயிருன்னு சொல்லும் போது நம்ம வாட்டுக்கு நடந்து கெட்டா போகும் பாரு வெளியில. அதுல இருக்கிற சுகம் எதுலடா வரும்? நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தரனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தான் இருக்கும். நீயா வெளியே போயிரு, எதுவுமே சொல்ல மாட்டே. அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருவே. நம்மளா வெளியே அப்படியே டீசெண்டா அப்படியே ஏதாவது சாதிச்ச மாதிரி அப்படியே வெளியே போகணும். ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டோம். அப்படியே சாதிச்ச மாதிரி வெளியே போய் அப்படியே ஹாயா நின்றுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறல என்ன ஒரு சங்கம். கிளாஸ் அட்டன் பண்றதை விட கிளாஸை கட்டடிக்கிறதுல தானே கெத்தே. இது யாரு மனசும் புண்படுறதுக்காக கிடையாது. சின்ன பிள்ளைங்க பார்த்து இவன் சொன்னேன் அதனாலதான் இப்படி பண்றேன்னு சொல்லி என் பேரை சொன்னீங்க, வெளுத்து விடுவேன். கொடைக்கானல் போலான்னு இருக்கோம்டா. கொடைக்கானல் போயிருவோமா? போலாம்டா. ஜிம் இருக்குமாங்க? ஜிம் இருக்கு, செட்டா பார்த்து புக் பண்ணுங்க. ஜிம் நீ வர வேணா, நீ கிளம்பு. ஜிம் இருக்குமான்னு தான் கேட்போம். அங்கே போய் பண்ணுறோமா இல்லையான்றதெல்லாம் அங்கே போய் பார்க்குறதான். எக்ஸசைஸ் பண்ண டைம் ஆயிடுச்சு போலயே. ஒரு நாளைக்கு ஜிம்மு போட்டுட்டு உங்களோட ஆட்டம் இருக்கேடா தாங்க முடியாதுடா. அது ஒரு நாள் கூட நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. போய் சும்மா யாரையாவது பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க.
இதை நீ எங்க எடுத்த? தெரியல, உனக்கு ஒண்ணு வாங்கி தர்றேன். இது சரவணா ஸ்டோர் தான் நினைக்கிறேன். அந்த ஓனர் டான்ஸும் நல்லா இருக்கும். என் வாழ்க்கையில் இன்னும் நான் நல்ல படங்களை பார்க்கணும்னு இருக்கு. டான்ஸ்லாம் பிச்சு விட்டுட்டாரு படத்துல நம்ம ஆளு. ஒரு செகண்ட் கூட கால் நடைய நிப்பாட்டல. டான்ஸ் ஆடவே வரனால அப்படியே லைட்டா இடுப்பு ஆட்டியாவது அரபிக் குத்து ஸ்டெப் போட்டாவது ஃபேமஸ் ஆயிடுறாங்க. நிறைய டேலண்டான டான்சர்ஸ்லாம் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நான் டான்சர் கிடையாது, அதனால நான் எனக்காக நான் சொல்லலை. ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள எல்லாம் இங்க பாருங்க செல்ஃபிக்கு. எங்க போனாலும் பஸ் ஒத்துக்காம வாந்தி எடுக்குது. இது என்ன நடந்தாலும் பிரச்சனையே இல்லன்னு போட்டோ எடுக்குது. நீ இப்படி போன் பேசி எங்க உசுர எடுக்கிற. பஸ்ஸில் வாந்தி எடுக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணாதீங்க, ரொம்ப பாவமானவங்க. ஏன்னா எனக்கும் பஸ் ஒத்துக்கிறாது சுத்தமாக. பஸ்ஸு, பிளேன், கார் எதுவுமே ஒத்துக்கிறாது. ஒன்லி பைக் அண்ட் ஆட்டோ, இதை ரெண்டை தவிர எங்கே போனாலுமே தான். மற்றபடி ஃபோனில் பேசுகிறதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் வச்சு செய்யுங்க. வாந்தி எடுக்கிறவங்கள மட்டும் விட்டுருங்க, ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பாவமான ஜீவிங்க. நீலாம் வாந்தி எடுத்தாதானா தெரியும். காருக்குள்ளே ஏறி உட்காந்த செகண்ட் உனக்கு ஒரு குப்புன்னு ஒரு ஆள் அடிக்கும் பாரு, அப்போ சுத்துற தலை தான். நீ எப்போ இறங்குறியோ அப்போ தான் உனக்கு விடும். வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வ, சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானும் பண்ணுவேன். ஒருவன் ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் என்னடா நடத்துறீங்க? ஏன்டா கான்ஃபரன்ஸ் கால்லாம் ஒரு 2-3 பேர் பேசினா போதாதா? எதுக்குறா 16 பேரை சொருகிறீங்க? அதுல 16 பொறுக்கியும் ஒரே காலில் வந்து சேரும்போது என்ன நடக்கும்? இந்த உலகம் அழிஞ்சு போயிடாது. சட்டமில்ல, உனக்கு தெரியாது. நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நம்ம காது அழிஞ்சு போயிடாது. மேக்ஸிமம் ஒரு 3 பேராவது கான்ஃபரன்ஸ் பண்ணுங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 4 பேர். மேக்ஸிமம் நம்பரே எவ்வளோன்னு தெரியல, அந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஆளுங்களை. ஏன்டா அந்த போன்ல தாங்க வேணாமா? அப்புறம் புது போன் வேணும்னு சொல்லி கேட்கறது. படிச்சு எழுதுறதை விட இந்த மாதிரி பிட் அடிச்சு மாட்டாம தப்பிச்சுட்டு வந்துட்டோம்னா அவள இருக்கிற ஒரு திருப்தியும் மன நிம்மதியும் வேற எதுலையுமே இருக்காது. நம்ம பெருசா இந்த உலகத்துல என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு மார்க் கேட்டு எழுதுனா கூட உங்களோட வாழ்க்கை வீணா போகும்டா. இனிமே கேட்டு எழுதாதீங்க, படிச்சு எழுதுங்க. படிடா. என்ன ஒரு ஆனந்தமான காலம் அதெல்லாம். வீட்டுக்குலாம் நம்ம 3:30 வந்துடும். 3:30 தான் கரெக்டாக போடுவாங்க சிட்டி டிவியில். அதை பார்த்து முடிக்கிறதுக்கு 5:30 ஆயிரும். என்ன ஒரு காலம் அதெல்லாம் திருப்பி வருமா? நினைச்சாலும் வருமா? செத்த பையன், நார பையல, கெட்ட பையன்.